சட்டவிரோத பிளாஸ்டிக் கழிவு பதப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 6 வெளிநாட்டினர் உட்பட 7 பேரை பொது நடவடிக்கை படையான GOF கைது செய்துள்ளது. சந்தேக நபர்களில் அந்த வளாகத்தின் பராமரிப்பாளர் என்று நம்பப்படும் ஒரு உள்ளூர் வாசியும், அந்த இடத்தில் தொழிலாளர்கள் என்று நம்பப்படும் 4 பங்களாதேஷ் நாட்டினரும் 2 நேபாள் நாட்டினரும் அடங்குவர் என்று வடக்கு படைப்பிரிவு தளபதி பல்பீர் சிங் மகேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையை படைப்பிரிவின் 18வது பட்டாலியனின் புலனாய்வு பிரிவு கூலிம் சுற்றுச்சூழல் துறையுடன் இணைந்து நடத்தியதாக அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறையிடமிருந்து எந்த அறிவிப்போ அல்லது அனுமதியோ பெறாமல் அந்த வளாகத்தில் பல பிளாஸ்டிக் பதப்படுத்தும் வசதிகள் நிறுவப்பட்டு இயக்கப்பட்டு வந்தது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டதாக இன்று ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். சோதனை நடத்திய குழுவினர் பதப்படுத்தப்படாத மற்றும் பதப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் குவியல்களையும் பதப்படுத்தும் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்ட பல எந்திரங்களையும் கண்டுபிடித்தனர். பிளாஸ்டிக்கை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் பல்வேறு எந்திரங்களும் 3 ஃபோக்லிப்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 20 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மலாய் அரசியல் ஒற்றுமைக்கான முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமதுவின் அண்மைய முன்னெடுப்பை அது யதார்த்தமற்றது என்று மலேசியாவின் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஷாஷா சுக்ரி தெரிவித்துள்ளார். 1950களில் பல அம்னோ தலைவர்கள் கட்சியில் இருந்து பிரிந்து பாஸ் கட்சி உருவானதை சுட்டிக்காட்டிய அவர், மலாயாவின் சுதந்திரத்திற்கு முன்பே மலாய் அரசியல் ஒற்றுமை நின்றுவிட்டது என்று தெரிவித்தார். ஒருவர் பிரதமராக ஆவதற்கு மலாய்க்காரர்களை ஒன்றிணைப்பது ஒரு முன் நிபந்தனையாக இருக்க வேண்டும் என்று கூறுவதன் மூலம் மகாதிர் அடிப்படையில் மலாய்க்காரர்களை இழிவுபடுத்துகிறார் என்று ஷாஷா மேலும் தெரிவித்தார். கருத்து வேறுபாடுகள் இருக்கும் போது செயல்பட முடியாத குழந்தைகளைப் போல தாங்கள் இருக்கிறோம் என்று மகாதிர் கூறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். உண்மை என்னவென்றால், பாஸ் கட்சி உருவாக்கப்பட்டதில் இருந்து மலாய்க்காரர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபடவில்லை. மலாய்க்காரர்கள் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் என்று விரும்புவது நமது பன்மை அடையாளத்தை ஒழிக்க விரும்புவதை போன்றது என்று அவர் FMT ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நடந்து வரும் போரினால் கடுமையான உலகளாவிய பொருளாதார மற்றும் எரிசக்தி இடையூறுகள் ஏற்பட்டு வருவதால் அரசாங்கம் நெருக்கடி நிலையில் இயங்கி வருகிறது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான மலேசியர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் போரின் முழுமையான தாக்கத்தை இன்னும் உணரவில்லை என்றாலும் இந்த நிலைமையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும், ஒரு மாதத்திற்கும் மேலாக மோதல் நீடித்து வருவதாலும் அது தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாலும் இது மிகவும் தீவிரமானது என்றும் அவர் கூறினார். அரசாங்கம் இப்போது நெருக்கடி நிலையில் இயங்கி வருகிறது. நமது அன்றாட வாழ்வில் நாம் அதனை உணராவிட்டாலும் உலகம் ஒரு உலகளாவிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது என்று ஒரு நிகழ்வில் அவர் தெரிவித்தார். இன்று காலை பிரதமர் குறிப்பிட்டது போல, உண்மையில் ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவோ அல்லது கேலி செய்யவோ வேண்டிய விஷயம் அல்ல. இது மிகவும் தீவிரமான விஷயம் என்று அந்தோனி லோக் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் குறிப்பிடத்தக்க உயிரிழப்பு மற்றும் பரவலான மனிதாபிமான துன்பங்களுடன் போரின் விளைவுகள் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார். அதையும் தாண்டி போரினால் ஏற்பட்ட உலக பொருளாதார பாதிப்புகள் கடுமையாக உள்ளதாகவும், குறிப்பாக எரிசக்தி துறையில் விலைகள் 100 விழுக்காட்டிற்கும் மேல் உயர்ந்து உலகெங்கிலும் உள்ள பல தொழில்கள் பாதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியை சமாளிக்க பல நாடுகள் ஏற்கனவே அவசர கால நிலைக்கு சென்று விட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் எரிசக்தி அவசர நிலையை அறிவித்துள்ளன. அதே நேரத்தில் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் போன்ற அண்டை நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை பதிவாகி உள்ளது என்று அவர் எச்சரித்தார். UPSR மற்றும் PT3 தேர்வுகளை எழுதாத போதிலும் சிறப்பான முடிவுகளை பெற்ற மாணவர்களின் மன உறுதியை 2025 SPM தேர்வு முடிவுகள் அடிக்கோடிட்டு காட்டுவதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். 2021 மற்றும் 2022 முறையே UPSR மற்றும் PT3 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த தேர்வுகளை எழுதாத முதல் தொகுதி மாணவர்கள் இவர்கள்தான் என்று ஃபத்லினா சுட்டிக்காட்டினார். COVID-19 பெருந்தொற்றின் போது ஏற்பட்ட கற்றல் தடைகள் உட்பட பல்வேறு சவால்களை இந்த தலைமுறை வெற்றிகரமாக கடந்துள்ளது என்றும் அவர் கூறினார்.
தேசிய கல்வி சூழலில் நடப்பவற்றை தாங்கள் மிகவும் நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்ப்பதாகவும் இந்த தேர்வு முடிவுகள் மூலம் அவர்கள் உயர்மட்ட மன உறுதி கொண்ட ஒரு தலைமுறை அல்லது குழந்தைகள் குழு என்பதை நிரூபித்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காஜாங்கில் உள்ள SMK திங்கி பள்ளியில் 2025 SPM தேர்வு முடிவுகளை ஆய்வு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெனோங் கம்போங் கங்காவாங் பகுதியில் உள்ள தங்கள் வீட்டு வளாகத்தை அணுகும் எவரையும் சுட்டு விடுவதாக மிரட்டி தனது தம்பியை சுட்டுக் கொன்ற நபர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். காலை 8 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் சிறு விவசாயியான 54 வயது பாதிக்கப்பட்டவர் முதுகில் 8 துப்பாக்கி குண்டு காயங்களுடன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார். 57 வயது சந்தேக நபர் பகாகுக் எனப்படும் சுயமாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூடு குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாகவும் அப்பகுதியை அணுகும் எவரையும் சுட்டு விடுவதாக சந்தேக நபர் மிரட்டியதாகவும் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக தெனோ மாவட்ட காவல்துறை தலைவர் அஸ்மீர் அப்துல் ரசாக் கூறினார். காலை சுமார் 9:30 மணியளவில் அப்பகுதியை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சந்தேக நபரை சரணடையுமாறு காவல்துறை 3 முறை உத்தரவிட்டும் அவை அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சந்தேக நபரை வெளியே வரவழைப்பதற்காக வீட்டிற்குள் பல சுற்று கண்ணீர் புகை குண்டுகள் பிரயோகிக்கப்பட்டன. ஆனால் அவர் பிடிவாதமாக இருந்தார். மேல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஒத்துழைக்க மறுத்துவிட்டார். பக்க ஜன்னலுக்கு அருகில் இருந்த ஒரு அதிகாரியை நோக்கி துப்பாக்கியை நீட்டியபடி சந்தேக நபர் திடீரென சமையல் அறையை நோக்கி ஓடிய போது நிலைமை மோசமடைந்தது. தற்காப்புக்காக செயல்பட்ட அந்த அதிகாரி 3 முறை சுட்டார். அதில் சந்தேக நபரின் வலது கை, இடது மார்பு பகுதி மற்றும் இடது விலா எலும்புகளில் குண்டு பாய்ந்தது. சந்தேக நபர் சமையலறை பகுதியில் சரிந்து விழுந்தார். சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திலிருந்து சுயமாக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியின் பாகங்கள், தோட்டாக்கள், பயன்படுத்தப்பட்ட தோட்டா உரைகள் மற்றும் ஒரு அரிவாள் உள்ளிட்ட பல பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றினர். டீசல் விலை உயர்வை காரணம் காட்டி தொழிற்சாலை பேருந்து சேவைகளுக்கான கட்டணத்தை 28 விழுக்காடு வரை உயர்த்துவதாக மலேசிய தொழிலாளர் பேருந்து நடத்துனர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மலேசியாவில் டீசல் விலை வெறும் 6 வாரங்களில் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு உயர்ந்துள்ளது என்றும் இது இயக்க செலவுகளில் தாங்க முடியாத அதிகரிப்பை குறிக்கிறது என்றும் அச்சங்கத்தின் தலைவர் ஜாக்கி ஜூ தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் அரசாங்கத்தின் தலையீடும் கொள்கை ஆதரவும் இல்லாமல் தற்போதுள்ள ஒப்பந்தங்களில் 25 விழுக்காடு முதல் 28 விழுக்காடு வரை தற்காலிக கட்டண உயர்வை அமல்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் கூறினார். முன்பு ஒரு முழு டேங்க் 200 லிட்டர் நிரப்ப 598 ரிங்கிட் மட்டுமே செலுத்த வேண்டி இருந்தது. இப்போது ஒரு முழு டேங்கிற்கு 1104 ரிங்கிட் செலுத்த வேண்டி உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதிகரித்த விலைகளின் தாக்கத்தை தணிப்பதற்காக மானிய விலை டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பு திட்டத்தின் கீழ் மற்ற வணிக போக்குவரத்து பிரிவுகளுக்கு வழங்கப்படும் உதவியைப் போலவே தொழிற்சாலை பேருந்து நடத்துனர்களுக்கும் மாதத்திற்கு 2000 லிட்டர் டீசல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற விலையில் இலக்கு வைக்கப்பட்ட மானியங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.